Hi, this is Archana from Property Light. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆதித்யாராம் டெவலப் பண்ணிருக்க ஹாப்பினஸ் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். வாங்க ப்ராஜெக்ட்ல போலாம். Hi தினேஷ். சொல்லுங்க தினேஷ் உங்க ப்ராஜெக்ட் பத்தி. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஆதித்யாராம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் நீங்க பார்த்துருந்தா, பட் இந்த ப்ராஜெக்ட் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இது ஆண்டர் ப்ராஜெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் 1 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அகைன் இப்போ ஸ்டெப் ஆன் டு த ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ல இப்போ ரீசன் 15 days முன்னாடி லான்ச் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே ஒரு 80 plots இதை சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆயிருக்கு இப்போ ஆஸ் ஆஃப் ஓஎம்ஆர் லொகேஷனில். நாங்கள் ஆக்சுவலி 2 dual என்ட்ரன்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஓஎம்ஆர் ரோட்ல ஒரு என்ட்ரன்ஸ், ஓஎம்ஆர் பைபாஸ்ல ஒரு என்ட்ரன்ஸ் கொண்டு வர போகிறோம் ஃபியூச்சரில் ஃபேஸ் 3 வரும்போது. ஸோ அனதர் 10 acres என்னோட டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது ஃபேஸ் 3 நாங்கள். ஸோ இங்கே மெட்ரோ ப்ரொபோசல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒண்டர்லா, ராக்கி சினிமாஸ், ஸோ நிறைய விஷயங்கள் திருப்பூர் லொக்கேஷனில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரோம். அகைன் அதுவும் இல்லாமல் இந்த சைடு உங்களுக்கு ஓஎம்ஆர் பூஞ்சேரி ஜங்ஷன் வரைக்கும் ஒரு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஓஎம்ஆர் ரோடில் நடக்க போகுது நெக்ஸ்ட் அப்கமிங் இதில். இப்போ ஃபாஸ்ட் அப்ரிஷியேஷன் நடக்கும். பர்டிகுலராக இந்த திருப்பூர் லொக்கேஷனில் சொல்கிறோம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 2க்கும் எவ்வளோ அப்ரிசியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எஸ், ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி 3,200 rupees சேல் பண்ணியிருந்தோம். பட் இப்போ எங்களோட ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் லேண்ட் மார்க்கெட் வேல்யூ பார்த்து இப்போ நாங்கள் 3,500 rupees நாங்கள் 3,499 இஸ் ப்ரைஸ் பேசிக் ப்ரைஸ். ஓகே, ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு லாஸ்ட் மந்த் புக் பண்ணவங்களுக்கே ஒரு 300 to 400 rupees அப்ரிஷியேஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஃபாஸ்ட் அப்ரிஷியேஷன் நடந்துட்டு இருக்கு இந்த ஏரியாவில், பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட்ல. இப்போ ஃபேஸ் 1 ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் 2 வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஃபேஸ் 3 வந்து அப்கமிங்ல வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ ஃபேஸ் 2ல இருக்க அந்த யூனிட்ஸோட சைஸஸ் பத்தி சொல்லுங்க சார். ஸோ ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா எங்களோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 450 square feetலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 450லேருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 700 square feet ரேஞ்சில் இருக்கு, 1,200 இருக்கு, 1,700 ரேஞ்ச், அகைன் 2,800 ரேஞ்ச்லேயே ப்ளாட்ஸ் இருக்கு. ஸோ ஃபேசிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஃபேசிங்ல சம் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். எஸ், ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் இருக்கு மேம், லைக் சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டிஸ், பிளாக் டாப் ரோட், அப்புறமா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. ஸோ இது மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கு. 3 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 3 yearsக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். ஓகே 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 சார். இது ஓஎம்ஆர்ல ஆன் ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. ஸோ இதோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க சார். எஸ், இங்க இருந்து கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல ஈஸியார் கனெக்டிவிட்டி சரி, இங்க இருந்து ஒரு 4 kilometers நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அகைன் நீங்க ஜிஎஸ் ரோட் செங்கல்பட்டு கனெக்ட் பண்ணாலும் இங்க இருந்து 24 kilometers நீங்க ரீச் பண்ணலாம். அகைன் நீங்க ஈஸியா ஓஎம்ஆர் ரோடு நீங்க மகாலிபுரம் கனெக்ட் பண்ணா இங்க இருந்து ஒரு 9 kilometers நீங்க ரீச் பண்ணிக்கலாம். அகைன் கிளம்பாக்கம் ஒரு 6 kilometers இங்க இருந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 18 kilometers ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய கனெக்டிவிட்டிஸ் நம்ம பக்கத்துல இருக்கு. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு ஃபாஸ்டா சேல் ஆகுது. ரீசன் அதுதான். நியர்பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஜேஎஸ் வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ சிலபஸ் ஸ்கூல். நெக்ஸ்ட் அறுபடை வீடு ஸ்கூல் இருக்கு, அதாவது திருப்பூர் டெம்பிளோட அறுபடை வீடு ஸ்கூல் இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஸ்கூல்ஸ்லேயும் சொல்றேன். எஸ்எஸ்என் காலேஜ் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இங்கிருந்து ஒரு 4 kilometers லொகேட் ஆயிருக்கு. ஓகே, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 5 kilometers லொகேட் ஆயிருக்கு. அகைன் இங்க சாய் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 4 kilometers உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. எஜுகேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பக்கத்துல நம்மளுக்கு எஜுகேஷன் ஃபியூச்சர் வந்து நம்மளோட சில்ட்ரன்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய வந்து இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ரொம்ப லாங்ல போய் நம்ம டிராவல் பண்ணி படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ நான் எஜுகேஷன் லெவல் நம்ம பார்த்தோம், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நியர்பை என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்க என்டர்டைன்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லூர்ல உங்களுக்கு ஒண்டர்லா இப்போ கமிங் டிசம்பர்ல உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா ஏஷியா லெவல்ல பிக்கஸ்ட் ரோலர் கோஸ்டர் கொண்டு வராங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க ஒண்டர்லா வரதுனால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர்ல இருந்து டுவர்ட்ஸ் நீங்க குடவஞ்சேரி வரைக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர பிளான் பண்றாங்க பேஸ் இந்த ஒண்டர்லா வரதுனால. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஃபேஸ் 1. ஓகே, ஸோ இதெல்லாமே ஃபேஸ் 1 நம்ம ஃபேஸ் 1க்கான பார்க் வந்து இது உள்ள இருக்கு. உள்ள இருந்து ஃபேஸ் 1க்கான பார்க் இது. ஸோ எல்லாமே ஒரு ஃபேஸ் 1ல இருந்து ஃபேஸ் 2 கனெக்ட் பண்றதுக்கு வந்து 33 feet ரோடு கொஞ்சம் பெரிய ரோடு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா பீப்புள் யூஸ் பண்றதுக்காக. ஸோ இப்போதைக்கு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு மேம். ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு ஃபேமிலி வந்துட்டாங்க உள்ள. ஒரு ஐடி பீப்புள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயே ஐடி பீப்புள் ஏன் ஃபோக்கஸ் பண்றாங்க ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சவுத்ல இருந்து வர பீப்புள், சவுத்ல இருந்து வந்து இங்க சென்னையில ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து ரெண்டல் பேஸ் பண்ணி தான் அவங்க இங்க இருக்காங்க. 25,000 கொடுத்து ரெண்டலுக்கு இருக்கணும். நம்ம ஏன் பர்ச்சேஸ் பண்ண ஒரு லேண்ட் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஓனா நம்ம வந்து இங்க இருக்கிறதுக்கு வந்து அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கிற மாதிரி வருது. ஸோ ரெண்டல் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. அது பதில் அவங்க லோன் போனாலும் பேங்க் லோன் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு மெயின் திங்.
செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நாங்க இவ்வளவு சீக்கிரம் சேல் பண்ண முடிஞ்சது ரீசன் பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் உங்களுக்கே சொல்லிட்டேன் முன்னாடி ஆன் ரோட்லயே ரொக்கைடா இருக்கிற ப்ராஜெக்ட். எப்பவுமே வந்து ஆன் ரோட்லயே இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து நிறைய வேல்யூஸ் ரொம்ப அதிகம் நம்மளுக்கு. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள இல்லை மெயின் ரோட்ல உள்ள இருக்கிறத விட மெயின் ரோட்ல இருக்கிறதுனா உங்களுக்கு எஜுகேஷனுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அகைன் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன போறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆன் ரோட் ப்ராஜெக்ட் எப்பவுமே கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸஸ்க்கு தனித்தனி பார்க் கொடுத்துருக்கோம். அதாவது லைக் உங்க ஃபேஸ் 1 இண்டிவிஜுவல் பார்க் 26,000 பார்க் இருக்கு. ஃபேஸ் 2க்கு பாத்தீங்கன்னா அகைன் 22,000 ஃபேஸ் 2க்கான பார்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு பீப்புள்ஸ்க்கு உள்ள இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ள வந்தாலுமே ஈவினிங்ல மார்னிங்லாம் கொஞ்சம் ஒரு ப்ரெசென்டா இருக்கிறது மாதிரி தான் எங்களோட பிளான் ஆக்சுவலி. So on road property 4-way connectivity upcoming so many government projects இருக்கு. ஆதித்யாராம் டெவலப் பண்ணிருக்க ஹாப்பினஸ் ப்ராஜெக்ட்ல உங்களோட பிளாட் லொகேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you viewers.